இதில் பண்ணக்கூடிய தவறுகள் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஹோம் லோன் எடுக்கச்சில எல்லாரும் அந்த அவசரத்தில் என்ன பண்ணிடுறாங்கன்னா, பொய்யான சேலரி ஸ்லிப் வந்து உள்ள வந்து சொல்கிறாங்க. அதாவது என்னன்னா, நீங்கள் இப்போ மந்த்லி வாங்கக்கூடிய சேலரி வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக காட்டுறாங்க. உங்களுக்கு இன்கம் வந்து அதிகமாக வருது அப்படின்னு சொல்லி காட்டிட்டு ஹோம் லோன் வந்து அவசரப்பட்டு எடுத்துதாங்க. ஆனால் எடுத்ததுக்கு அப்புறம் நம்மளுக்கு ஆக்சுவலாக என்ன சேலரியோ அதான் வரப்போகுது. ஆனால் அதிகமான அமௌண்ட் வந்து நீங்கள் எடுத்ததுனால இஎம்ஐ வந்து நீங்கள் மந்த்லி சேலரி வந்து நீங்கள் 60 to 70% நீங்கள் ஹோம் லோனுக்காக பே பண்ணனா உங்களால் வந்து ஒரு 10-20 வருஷம் உங்களால் ரன் பண்ண முடியாது. ஏன்னா உங்களுக்கு விலைவாசியும் கூட்டிகிட்டு போகும். நீங்கள் பொய்யான இன்கம் சர்டிஃபிகேட் வச்சு நீங்கள் அதிகமான லோன் அமௌண்ட் எடுத்தால் அது ஃபியூச்சரில் வந்து பெரிய ப்ராப்ளத்தை வந்து விடும். ஆக்சுவலாக என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சிலவங்க அவசரப்பட்டு எடுத்துருவாங்க. எடுத்துட்டு அவங்க வந்து கண்டினியூவாக கட்டிட்டு இருப்பாங்க. ஒரு 5-6 மாதம் கட்டிட்டு இருப்பாங்க. ஊடையில் வந்து அவங்களால ஏதாவது ஒரு சூழ்நிலை பேங்க்ல வந்து கட்ட முடியல. நீங்கள் வந்து ஒரு 3 மாதம் நீங்கள் கட்டாமல் விட்டுட்டுனாலே உங்களோட ஹோம் லோன் வந்து அக்கௌண்ட் என்ன ஆகும்னா, இது வந்து கட்டணம் சரியாக வரலன்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து ஆக்ட் படி உங்களோட வீடு வந்து செர்ச் பண்ணதுக்கு அடுத்த கட்ட முயற்சிக்கு அவங்க போயிடுவாங்க பேங்க்ல இருந்து. பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா 3 மாதத்துலேயே உங்களுக்கு ஆக்ஷன் எடுக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு 90 நாள் நோட்டீஸ் பீரியட் உங்களுக்கு கொடுப்பாங்க. உங்கள் வீடு முன்னாடி ஒரு நோட்டீஸ் வந்து ஒட்டிட்டு இந்த பேங்க் வந்து இந்த ஹோம் லோன் கலெக்ட் பண்ணதுக்காக இதை வந்து ஜப்தி பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி நோட்டீஸ் ஒட்டியிருப்பாங்க. அந்த 90 நாள் 60 நாள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப குரூஷியலாக இருக்கும். என்ன காரணம்னா, ஆல்ரெடி உங்களுக்கு மந்த்லி 3 மாதம் இஎம்ஐ பே பண்ண முடியல. ஆனால் நீங்கள் வந்து அந்த 60 நாளுக்குள்ளே நீங்கள் வந்து வக்கீல் நோட்டீஸ் முறையாக கொடுத்து இந்த அமௌண்ட் எல்லாம் நீங்கள் பே பண்ணி நீங்கள் வந்து சீக்கிரமாக வந்து இதை வந்து ரெக்கவர் பண்ண பார்க்கணும்.